இயேசுவே ஆறுதல் ஊழியம் வழங்கும் இன்றைய தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது 12வது 13வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ தேவாலயத்தில் இருந்தாள். இயேசு அவளை கண்டு அழைத்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் 18 வருஷம் நிமிர முடியாமல் இருந்தவள் அவள் வாழ்க்கையிலே நிமிர்ந்தாள். இன்று கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிமிர முடியாத சில போராட்டங்களை, நிமிர முடியாத சில அவமானங்களை, நிமிர்ந்து பார்க்க முடியாத துன்பத்தின் பாதைகள், வியாதிகளினுடைய பாதைகளிலே நீங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த கடன் நிமித்தம் என்னால் நிமிர முடியவில்லையே, இந்த பிரச்சனையின் நிமித்தம் என் குடும்பத்தாருக்கு முன்பாக என்னால் நிமிர்ந்து நிற்க முடியலையே, நிமிர்ந்து நடக்க முடியலையே, வாய் திறந்து பேச முடியவில்லையே என்ற ஒரு போராட்டத்திற்கு நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு உடனடியான ஒரு தேவை எதுவென்றால், தேவனுடைய ஒரு தெய்வீக தொடுதல் உங்கள் மேல் பட வேண்டும். தேவன் அந்த ஸ்திரீயை தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்தாள். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை தொட்ட உடனே அவள் 18 வருஷம் நிமிர முடியாமல் இருந்த அந்த பலவீனத்தின் ஆவி, அந்த சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு போனது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீக தொடுதலும் தெய்வீக சந்திப்பும் உங்கள் வாழ்க்கையில் நிகழுமானால், இன்றைக்கு ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு தெய்வீக சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆண்டவர் தொட்டுட்டார்னா, ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார், எல்லாம் மாறிவிடும். வனாந்தரத்திலே இயேசு 3 நாள் பிரசங்கித்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். கூட்டங்களை முடித்து அந்த ஜனங்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்ப ஆண்டவர் விரும்பினார். அப்பொழுது அங்கு ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பம் இருந்தது. அந்த சிறுவனிடத்தில் இருந்து அந்திரேயாவும் சீசர்களும் அந்த அப்பத்தை வாங்கி கொண்டு வந்து இயேசுவினுடைய கைகளிலே கொடுத்தார்கள். இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். அத்தனை பேரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த சிறு பையன் தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த 5 அப்பத்தை தொட்டு அவன் எடுத்துக்கொண்டு அந்த வனாந்தரத்திற்கு வந்தபோதும் சரி, அந்திரேயா கைக்கு, சீசர்களுடைய கைக்கு வந்த பொழுதும் சரி, அந்த 5 என்கின்ற எண்ணிக்கை 5ஆகவே இருந்தது. ஆனால் இயேசுவினுடைய கைகளுக்கு வந்த பொழுதோ அது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திருப்தி அடைந்து மீதி துணிக்கைகளிலே தங்கள் கூடைகளிலே எடுத்தார்கள். பர்த்திமு குருடனை இயேசு தொட்டார். அந்த தொடுதல் அவனுக்கு விடுதலையையும் அற்புத சுகத்தையும் கொண்டு வந்தது. ஜெபாலய தலைவனுடைய மகளை இயேசு கிறிஸ்து கரம் நீட்டி தூக்கிவிட்டார். மரணத்தில் இருந்து அவள் எழும்பினாள். கொன்னை வாய்வுடைய மனிதனை தொட்டார், அவன் சுகமடைந்தான். பிறவியில் இருந்து குருடனாய் இருந்தவனுடைய கண்களை அவர் தொட்டார், சேற்றை பூசினார், அவன் பார்வை அடைந்தான். பாருங்கள்,
தேவனுடைய தொடுதல் எங்கெல்லாம் நடந்ததோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடிமைத்தனங்களிலிருந்து, நோய்களில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய தெய்வீக தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். தேவனே என்னை தொடும் என்று சொல்லி ஜெபியுங்கள். தேவனே எனக்குள்ள ஒரு தெய்வீக தொடுதலும் தெய்வீக சந்திப்பும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தொட்டால் எல்லாம் மாறும். தேவன் தொட்டால் வியாதி சுகமடையும். தேவன் தொட்டால் இருளில் இருந்து வெளிச்சம் உண்டாகும். தேவன் தொட்டால் குறைவு நீங்கி, பற்றாக்குறைவு நீங்கி பரிபூரணம் உண்டாகும், மீதி துணிக்கை உண்டாகும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தேவனே நீர் எங்களை தொடுவீராக. ஒரு தெய்வீக தொடுதலும் ஒரு தெய்வீக சந்திப்பும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதாக. எங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற எல்லா அவமானங்கள், நிந்தைகளும், நிமிர முடியாத நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் மாறினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.